பிரீமியமான ஜவ்வரிசி பேக் பண்றோம் பாருங்க. பிரீமியம் ஜவ்வரிசி, மோதி மாடல் அந்த ஜவ்வரிசி இருக்கு, கிளாஸ் ஜவ்வரிசி. ஏதோ 2 பாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ். எல்லா வகையான மளிகை பொருளும் 10 கிராம்ல இருந்து அதிகபட்சம் 1 கிலோ பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 சொல்லி 2 ஸ்டிக்கர் பிளேஸ் பண்ணிருக்கோம். நமக்கு எவ்வளவு வெயிட் வேணும்ன்றதை நம்ம டச் ஸ்கிரீன்ல செட் பண்ணா மட்டும் போதுங்க. எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் எவ்வளவு பிரீமியமான ஜவ்வரிசி பேக் பண்றோம் பாருங்க. ஒரு டாப் கிரேட் பிரீமியங்க, அது சூப்பர் ஃபைன் பிரீமியங்க. ஐகான் ஆஃப் தமிழ்நாடு, திஸ் இஸ் விஐபி மிஷஸ். நான் உங்க இன்ஜினியர் ஆதிநாராயணன். இன்னைக்கு நம்ம கம்பெனில பாட ஒரு ரொம்ப டாப் ஸ்பெஷல், நம்ம ஊர் ஸ்பெஷல், அதுவும் சேலம் ஸ்பெஷலுங்க. அப்படி என்ன ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா ஜவ்வரிசி பேக்கிங் மிஷின், இங்கிலீஷ்ல சாகோ பேக்கிங் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஜவ்வரிசில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேங்க, ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. அதாவது பிரீமியம் சாகோ அப்படின்னு சொல்லுவாங்க, பிரீமியம் ஜவ்வரிசி, மோதி மாடல் அந்த ஜவ்வரிசி இருக்கு, கிளாஸ் ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி, அது அப்படி இந்த சிலோன் ஜவ்வரிசி அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குது பிரீமியம்லே எக்ஸ்ட்ரா சூப்பர் ஃபைன் சாகோ. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஏதோ 2 பாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ். இது 1/2 கிலோ, இது 1 கிலோ. இப்போ இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்ன? ஜவ்வரிசி மட்டும்தான் பேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. எல்லா வகையான மளிகை பொருளும் இந்த மிஷின்ல குறைஞ்சபட்சம் 10 கிராம்ல இருந்து அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் இந்த ஒரே மிஷின்ல பேக் பண்ணலாம். அப்படி என்னங்க மளிகை பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மளிகை பொருளாங்க. கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சிறுதானியம். சிறுதானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, தென்னை அரிசி. அரிசி வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப முழு அரிசி, உடைச்ச அரிசி, பாஸ்மதி அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி. பருப்பு வகையில் எடுத்தீங்கன்னா இப்ப பச்சை பயிறு, முழு உளுந்து, உடைச்ச உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராடக்டும் இன்க்ளூடிங் இந்த ஜவ்வரிசிங்க. குறைஞ்சபட்சம் 10 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் இந்த ஒரே மிஷின்ல பேக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மிஷினோட பேர் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 சொல்லி 2 ஸ்டிக்கர் பிளேஸ் பண்ணிருந்தோம். அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 2 ஹெட் வேயர் மிஷின். வேயர் மிஷினா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ், வேயர் மிஷின் தாங்க. அந்த வார்த்தையோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த பொருள் நம்ம டேங்க்ல லோட் பண்ணாலும் ஜஸ்ட் டச் ஸ்கிரீன்ல நம்ம எவ்வளவு வெயிட் வேணும், அதாவது நமக்கு எவ்வளவு வெயிட் வேணும்ன்றதை நம்ம டச் ஸ்கிரீன்ல செட் பண்ணா மட்டும் போதுங்க. நம்ம செட் பண்ண வெயிட் ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போட்டு பேக்கெட் பண்ணி இந்த மாதிரி பேக்கெட்டா வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மிஷினோட அடுத்த ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மாதிரி சிங்கிள் பேக்கெட், அதாவது 1/2 கிலோ 1 கிலோ டெஃபினட்டா சிங்கிள் பேக்கெட் தான் ஓட்டணும். ஒருவேளை நாங்க 20 கிராம் ஓட்டுறோம், இல்ல ஒரு 50 கிராம் ஓட்டுறோம், 10 கிராம் 100 கிராம் எங்களுக்கு சரம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், சரமும் பேக் பண்ணிக்க முடியும். அதாவது ரன்னிங் கண்டிஷன்லங்க மிஷின் ஓடிட்டே இருக்கு சார், எங்களுக்கு ஒரு பாக்கெட் வந்து ஒரு 5 பாக்கெட்டா மாத்தணும், ஒரு 7 பாக்கெட்டா மாத்தணும், 10 பாக்கெட்டா மாத்தணும். எஸ், உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே இந்த மிஷின்ல ஜஸ்ட் டச் ஸ்கிரீன்ல டச் பண்ணாலே ஒரு பாக்கெட்டை 3, 5, 7, 10, ஏன் 10 கீழே 9, 8, 7 உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மிஷின்ல வந்து எப்படி வந்து நம்ம டேங்க்ல வந்து பொருள் லோட் பண்றோம், எப்படி வந்து வெயிட் போடுது, எப்படி வந்து பேக்கெட் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்ல, மிக முக்கியமான விஷயம், இந்த பேக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த எம்ஆர்பி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர் பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் நியூ மேக்ஸ் பிராண்ட் பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அந்த பிரிண்டர் வந்து எப்படி பிரிண்ட் ஆகும் சொல்லி அந்த வீடியோவும் ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இப்ப இந்த மிஷினோட தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜவ்வரிசி மில் கொடுக்குறோம். ஆனா ஜவ்வரிசி மில் மட்டும் இல்லைங்க, சூப்பர் மார்க்கெட்டு, சின்ன சைஸ் சூப்பர் மார்க்கெட், பெரிய சைஸ் சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட், ஹோல்சேல் பண்றவங்க, ரீபேக் பண்றவங்க, ஏஜென்சி பண்றவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெல் அட்வான்ஸ்ட் மாடலான மிஷினாவும் இருக்கும். ஓகேங்க, இப்போ இந்த வீடியோல இந்த மிஷின் வந்து எப்படி ரன் ஆகும் சொல்லி ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டாப் கிரேட் ஒரு கார்பெட்டுக்கு நிகரா ஒரு கார்பெட்டுக்கு தேவையான ஒரு ஹை குவாலிட்டி மிஷின்ல பேக் பண்ணிக்கிற ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்டோட ஹை குவாலிட்டி பினிஷிங் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் மிஷின் தான், அதுவும் ஒண்ணு இல்லைங்க 2 வருஷம் ஃபுல் மிஷினும், அதாவது மிஷினோட டாப்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பேரிங், ஸ்க்ரூ, போல்ட், நட், டச் ஸ்கிரீன், ஆட்டோ மிஷின் எது வந்தாலும் 2 வருஷம் ஃபுல் மிஷினே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலே கடலூர் விஐ பிசினஸ் மட்டும்தாங்க. நான் உங்க என்ஜினியர் ஆதிநாராயணன்.